ஐயா ஆனந்த் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குதிரை பேரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கிருந்து போற எல்லாருமே புஷி ஆனந்த பாக்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புஷி ஆனந்த் பிஸி வித் கார்ஸ் ட்ரேடிங் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து அவர் பிஸியாவே புஷி ஆனந்த் இருந்து கொண்டே இருக்கிறார். குதிரை பேரத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். குதிரை பேரம் நடந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும். எங்களை 1% ஓட்டு 1/2 ஓட்டு என்றெல்லாம் எளிதில் கடக்கிறார்கள் அல்லவா? எங்களுக்கான வாக்கும் இருக்கிறது. அத்தகைய ஒரு சூழல் ஏற்பட்டால் தனித்து நிற்பதற்கு கம்யூனிஸ்டுகள் தயாராக இருக்கிறோம், இருக்க முடியும். வணக்கம், இது அரசின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம். குறிப்பாக இன்றைக்கு சிபிஐ கட்சியோடைய வீரபாண்டியன் ஒரு பிரச்சனை கொடுத்துருக்காரு. அது இன்னைக்கு மிக முக்கியமாக பேசும் பொருளாக கூட்டணி கட்சிகளிடையே ஒரு சலசலப்பு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். குதிரை பேரம் நடப்பது உண்மைதான். அதிமுக எம்எல்ஏக்களை டிவிகே அரசு குதிரை பேரம் நடத்தி தான் கொண்டு கொண்டிருக்கிறது. இதை வன்மையாக கண்டனத்துக்குரியது. நாங்களுமே கூட என்ன சொல்கிறோன்னா, தனித்து உள்ளாட்சி தேர்தல் தனித்து உறுப்பினருக்கான முடிவுகளை ஆலோசித்து கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பாரி முதல் கட்டமா? மு வீரபாண்டியன் அவர்களுக்கு இப்போ தான் குதிரை பேரம் நடக்கிறது தெரியுதா? ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர், குறிப்பாக பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. எங்கள் முதல்ல அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை நம்ம முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி ஆரோக்கியமான அரசியல்னு பேசணும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கொடுத்த ஆதரவே போதுமானது, விடுதலை சிறுத்தைகள் இந்த காங்கிரஸ் நாங்கள் கொடுத்த ஆதரவே போதுமானது, தாவேக்கு அது போன்ற தவறுகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட நிறைய விஜயபாஸ்கர்களை தூக்கியிருக்காங்க. சரிங்களா? ஆமாம், எல்லாத்தையுமே ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. விஜயபாஸ்கர்கள் வந்த பிறகுதான் பிரச்சனை. ஆமாம், இதில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வைகோ சொல்லியிருக்காரு, 2 மதிமுக எம்எல்ஏக்களை நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க, நானே நேரடியாக உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற வைக்கிறேன் அப்படின்னாரு. இது வெளிப்படையான குதிரை பேரம் தான். மறுநாளே மாற்றி பேசினார் வைகோ அவர்கள். அவர் மாற்றி பேசினாரு. அவர் மட்டும் இல்லை, திருமாவளவனும் மாற்றி பேசுகிறாரு, இவரும் மாற்றி பேசுகிறாரு. இப்போ வீரபாண்டியன் இப்போ தான் மக்களுடைய அழுத்தத்தின் காரணமாக மக்களுடைய கருத்துக்கு இணங்கி வந்திருக்கிறாரு. வீரபாண்டியன் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கல, மக்களுடைய கருத்துக்கு இணங்கி வந்திருக்கிறார். சரிங்களா? விஜயபாஸ்கர் அதே மாதிரி தாவேக்களை எங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னாரு. ஸோ அப்ரோச் மீன்ஸ் என்னன்னா குதிரை பேரம் தான். அப்போ அவருமே அதை ஊடகத்துக்கு முன்னாடி சொன்னார். மறுநாள் அவருமே மாற்றி பேசினார். இல்லை நாங்களாம் சுயமாக நாங்கள் தான் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொன்னது மட்டும் ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. என்ன வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா, திமுக அதிமுக எப்படி கூட்டணி சேரலாம், திமுகவும் அதிமுக ஒன்று சேர்ந்து விடலாம், சேரலாமா? அது தீய சக்தி. அப்படி பார்த்தா கூட ஐடியாலஜி ஒன்றா தானே இருக்குது. ஐடியாலஜி 2 பேருக்கும் ஒரே ஆளு தானே. ஒன்று தெரிஞ்சுங்க, எம்ஜிஆர் என்ன ஒரு சித்தாந்தத்தை புதுசாக சொல்லி திமுக வெளியேறும்போது என்ன ஒரு புதுசாக ஒன்று சொன்னார், கணக்கு கட்டலைன்னாரு. அவர் யார்? பொருளாளர். ஆமாம், கணக்கு கட்டலை. அவர் காரணம் தேடிக்கிட்டு இருந்தார். என்ன காரணம் சொல்லலான்னு சொன்னார், நினச்சாரு. கணக்கு காட்டலை, சரியான முறையான எனக்கு தகவல் சொல்லலை, என்னை ஓரம் கட்டுறாங்க அப்படி இப்படின்னு அவர் வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு வெளியே இருந்தார். சரிங்களா? இப்போ என்ன அவங்களுக்கு என்ன சித்தாந்தம் இருக்குது? இப்போ பின்னோக்கி தான் போயிருக்காங்க. பாஜகவோட கரையும் அளவுக்கு தான் மோசமாக போயிருக்காங்க. எம்ஜிஆருடைய அந்த பின்னடைவு இருக்கு இல்லையா, எம்ஜிஆருடைய அந்த சும்மா வெறுமனே சொன்னது இருக்கு இல்லையா, எந்த விதமான சித்தாந்தம் இல்லாமல் அண்ணாயிசம் கேபிட்டலிசமா இது 2 சேர்ந்தது தான் அதிமுகன்னாரு. அது 2க்குமே சம்மந்தமே இல்லாத அப்படிதான். இதுதான் எம்ஜிஆருடைய அறிவு. சரிங்களா? அன்னைக்கு சமூக ஊடகங்கள் இருந்தால் எம்ஜிஆரை கோமாளியாக காட்டியிருப்பாங்க. சரிங்களா? ஒரு பாசிச கோமாளியா. இன்னைக்கு இருக்கிற எப்படி விஜயை கோமாளியா மக்கள் அம்பலப்படுத்துகிறாங்களோ, விஜயை அம்பலப்படுத்த நீங்கள் சொன்ன வீரபாண்டியன்லாம் ஆமாம் குதிரை பேரம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்றார். சரி, குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கு. கம்யூனிஸ்டாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? இன்னும் அந்த கூட்டணியில் தொடரணுமா? ஏன் இன்னுமா தொடரணும்? கூட்டணி தொடரணுமா? அப்படி இல்லை சொல்லிட்டார்ல. இப்போ நாங்கள் தனித்து களங்காண்பது, தனித்து உள்ளாட்சி தேர்தலை இயங்குவது வேறு. இதுக்கே இல்லை, அவர் இடைத்தேர்தலையே நாங்கள் தனித்துங்கிற இடத்துல அவர் என்ன சொல்றாரு, அவங்க முதல்ல சொல்லி அவங்க கூட்டணி கிடையாது, வெளியிலிருந்து ஆதரவு தாங்க. வெளியிலிருந்து ஆதரவு நான் கேட்குறேன், அதை விளக்கணுமான்னு கேட்குறேன். அதுக்கு அவர் விளக்கம் சொல்லியிருக்காரு. என்ன விளக்கம் சொல்லியிருக்காருன்னா, மக்கள் ஆதரிச்சிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், பிஜேபி தான் மக்கள் 15 ஆண்டுகள் ஆதரிச்சிட்டாங்க. பிஜேபிக்கு நீங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுத்துருவீங்களா? முடியாதுல்ல. பிஜேபி நீங்க வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தீங்களா? பிஜேபிக்காக எதுக்கு சொல்றாங்க? என்னது பிஜேபிக்காக எதுக்குறாங்க? பிஜேபி வந்துடக்கூடாது, ஆளுநராட்சி வந்துடக்கூடாதுக்காகத்தான் எதுக்குறாங்க. தமிழ் தாய் வாழ்த்துக்கு மோடிட்ட பெர்மிஷன் கேட்குற இந்த ஆட்சி பிஜேபி ஆட்சி இல்லையா?
திடீர்னு ஹவ் ஆர் யூ, ஹவ் ஓல்ட் ஆர் யூ, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கேட்க அமித்ஷா பேசுறாரு திருமாவளவனுக்கு. இது பிஜேபி ஆட்சி இல்லையா? திடீர்னு அமித்ஷா பேசுறாருங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சும்மா போட்டு படுத்த இல்ல நான் என்ன கேக்குறேன், இன்னொரு விளக்கம் சொல்றேன். இப்போ இன்னொரு விளக்கம் சொல்றேன். இதெல்லாம் வந்து முன்னைவாதங்கள். இல்ல இல்ல அப்படி இல்ல. இவ்வளவு நாள் ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொன்னாரு, திருமாவளவனுக்கு பிரச்சனை நடக்கலையா? ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொன்னாரு, ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்வது, ஸ்டாலின் அவருக்கு வாழ்த்து சொல்வது, அது ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு. நம்ம என்ன கேக்குறோம்னா, திருமாவளவன் அவர்களுக்கு திடீர்னு சொல்றது சொல்லிருக்காங்க, thank you for my government, support for your government, my government சொல்றதா? அப்படியா? அப்படியே அந்த அரசியல் நிலைப்பாடு தாண்டி நடக்கிற விஷயம். அடுத்து வாங்க. இல்ல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வரேன். இப்ப பிஜேபி இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு கரண்டா நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்லி இடி உள்ள வந்திருக்காங்க. ஆமா, அது ஒரு பேசுகிறோம். கேட்கிறேன், எத்தனை தாவேக்கா எம்எல்ஏக்களிடம் விசாரணையும் அதுல வந்து ஹவாலா பணம் கைமாறி இருக்கிறதா சொல்றாங்க. எத்தனை அதிமுக எம்எல்ஏக்கள் மாறி போயிருக்காங்க, ஏன் அவங்க மேல இடி விசாரணைக்கு வரல? அப்ப இத்தனை அதிமுக எம்எல்ஏக்கள் போயும் இடி விசாரணை வராம இருக்கு. ஒரு தாவேக்கா எம்எல்ஏ பேசியதாக பரப்பப்பட்ட இந்த செய்திக்கு இன்னைக்கு செந்தில் பாலாஜி உள்ளிட்ட சில பேருக்கு வந்து இடி ரைடு வருது. அப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு இன்னும் தெரியலையா இது பிஜேபி ஆச்சுன்னு? நான் கேட்கிறேன். இல்ல இல்ல நீங்க நியாயமான கொஸ்டின் இல்ல மாட்டுக்கு. அப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு இன்னுமா தெரியல இது பிஜேபி ஆச்சுன்னு? பிஜேபி முடிவுக்கு வந்திருக்காரு வீரபாண்டியன். என்ன சொல்லிட்டாரு? வெளியேறிட்டாரா? கிட்டத்தட்ட அது மாதிரி அறிவிச்சிருக்காரு. இல்ல, தனித்து போட்டி என்பது வேறு, வெளியிலிருந்து ஆதரவு, மக்கள் ஆதரிச்சிட்டாங்க அப்படின்ற அது முதல் சொன்ன காரணம். அதைத்தாங்க நான் இன்னும் மாறலைங்க. அவர் வெளியிலிருந்து ஆதரவு ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்னா ஒரு எட்ஜுக்கு வந்திருக்காங்க. இல்ல, ஒரு கம்யூனிஸ்டுக்கு இவ்வளவு நாள் தேவைப்படுதான்னு கேட்கிறேன். ஒரு கம்யூனிஸ்டுகளுக்கு ரெண்டையும் தான் கேட்கிறேன். கம்யூனிஸ்டுகளுக்கும் விசிகேவுக்கும் ஐயுஎம்எலுக்கும் மதிமுக விட்டுருக்க, அவங்களுக்கு எப்படா திமுக வீழ்த்தணும்னு ஒரு வெறியோடு இருந்திருக்காங்க போல அப்பாவும் மகனும். அது வெளிப்படையா தெரியுது. எப்படியாவது திமுக வீழ்த்தணுன்ற வெறி இருக்கு இல்லையா, அந்த வெறியை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊடகங்களுக்கு முன்னாடி கவசமாக இருப்பேன்றாரு. இப்ப அவர் பல கவசமா இருக்காரு, பல காலமா கவசமா இருக்காரு. அவருடைய மதிமுகன்ற கட்சிக்கு கவசமா இல்லாதனாலதான் மதிமுக காலி ஆயிடுச்சு. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. மூப்பனார் ஒரு தெளிவான முடிவு எடுத்தார். அரசியல் இல்லாத ஒரு தெளிவான முடிவு தான் அன்னைக்கு அது போற்றப்பட்டுச்சு. என்னன்னா, தன்னுடைய தாமாகன்னு ஒரு கட்சி வச்சிருந்தார். அவர் இறக்கும் போற தருவாயில ஒரு தாமாகன்னு ஒரு கட்சி இருக்கு. அதே கட்சியில் தன்னுடைய மகன் தொடர்ந்தால் அனாதையாகி விடுவார் என்பதற்காக என்ன செஞ்சார்னா, அவர் அந்த மரணப்படுக்கையிலேயே காங்கிரஸ் ஆளர்களெல்லாம் வர வைத்து தன்னுடைய மகனை காங்கிரஸ் இணைச்சு விட்டு மத்திய அமைச்சர் ஆக்கி விட்டு இறந்தார். ஸோ அவர் இணைச்சு விட்டு இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர் ஆனார் காங்கிரஸ்ல. பிஜேபிலையும் அமைச்சர் இருந்தார் அவர். அது அப்புறம் இப்ப அனாதையா நிற்கிறாரு. புரியுதுங்களா? இப்ப அனாதையா நிற்கிறாரு. சரிங்களா? அப்ப வைகோக்கு பிறகு துரை வைகோவுடைய வாய்க்கு ஜி.கே. வாசனோட மோசமான ஒரு நிலைக்கு போறாரு. இது நம்ம அவருடைய வாயை வச்சு சொல்றோம். சரிங்களா? அப்ப இவ்வளவு காலம் திமுக பயணிச்ச உங்களுக்கு விஜயுடைய நடவடிக்கைகள், விஜய் இடி ஆபீஸ்ல இருந்து வெளியே வரும்போது எவ்வளவு உற்சாகம் வந்தாருன்றதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தெரியாதா? வீரபாண்டியனுக்கு தெரியாதா? எப்போதும் திராவிட இயக்கத்தின் மீது வெறுப்போடு பேசக்கூடிய, பெரியார் மீது வெறுப்போடு பேசக்கூடிய, திமுக மீது வெறுப்போடு பேசக்கூடிய சண்முகத்துக்கு தெரியாதா? இவர்கள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியா? உண்மையிலே கம்யூனிஸ்டுகள் தானா? நம்ம கேட்கணும், இவங்களாம் உண்மையிலே கம்யூனிஸ்டுகள் தானா? கம்யூனிஸ்டுகள் தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கணுங்க. யார் விஜய்? யார் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சாமானியம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க விஜய் யாருன்றது. சாமானியர்கள் இன்னைக்கு வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. விஜயோட ஆக்டிவிட்டிஸ், விஜய் பாஜக இது வரைக்கும் பாஜக எதிர்த்திருக்காரா வெளிப்படையா? மேடை பேச்சிலையும் சரி, எல்லா இடங்களையும் கொள்கை எதிர்க்கிற ஒரு வார்த்தையை தவிர்த்து இதுவரை அவர் எந்த கொள்கையை எதிர்த்திருக்காரு? பாஜகவோட எந்த கொள்கையை அவர் ஆளுநர் மீட்டில் நிறைய விஷயம் அம்பலப்பட்டு இருக்காரு. நம்ம என்ன எந்த கொள்கையை அவர் எதிர்த்திருக்காரு? மக்கள் ஆதரிச்சிருக்காங்க, அதனால நம்ம ஆதரிக்கும் சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட்கள் நான் பார்த்து கேட்கிறேன். கடந்த கால ஆட்சியில வேந்தர் நியமனத்துல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்தது நம்முடைய காரணம். ஆளு உள்ள தலையிடவே கூடாதுங்கிறதுக்காக. ஆனா இந்த டைம் வந்து யூஜிசியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் இங்கே ஆளுநர் இது வேந்தர் நியமனத்தில் தேடக்கூடிய நபரை உள்ள இருப்பார்கள் சொன்னாலே கிட்டத்தட்ட அது விஸ்வநாதன் அதான் பேசுறாரு. அதான வந்து ஆளுநர் ஆட்சியார் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் காங்கிரஸ் அமைச்சர் சொல்றாரு, வெளிப்படையா பேசுறாரு. இது எவ்வளவு அயோக்கியத்தனம். அப்ப இது நம்ம கேட்கிறோம், இதெல்லாம் கண்டிக்கிறாங்களா? இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கண்டிக்கிறாங்களா? கண்டிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் ரெண்டு பேரும் கண்டிச்சாங்க. கேட்கிறோம், கம்யூனிஸ்ட் ரெண்டு பேரும் கண்டிச்சிட்டாங்க. ஆனா விசியை கண்டிக்கல. அப்ப இது என்ன குதிரை பேரம் தானே? குதிரை பேரத்தினுடைய உச்சத்தில் நிற்கிறாங்க. விஷயோட கண்டிச்சாலும் தெரியல. நான் கரெக்டாக பார்த்து சொல்லணும். இல்லை,
கண்டிக்கலைங்க. அவர் ஜோசியர் நியமனமே அவர் உட்கட்சி விவகாரம்னு சொன்னார். ஆமா, அது நடந்தது. ஜோசியர் நியமனம் உட்கட்சி விவகாரம்னு சொன்னார். இப்ப கர்நாடகத்துல இருங்க, மழுப்பி போகாதீங்க. கர்நாடகத்தை சேர்ந்தவரை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கும் போது அதுவும் அவரோட கட்சி விவகாரம்னாரு. இதெல்லாம் பல்ட்டி இல்லையா? அப்போ உங்கள் மீது ஒரு மதிப்பு இருக்குது, மக்கள் மத்தியில் இப்பயும் ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் சமீப காலமாக இன்னும் சொல்ல போனால் கடந்த தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு, ரிசல்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உட்பட இன்னும் ஒரு குழப்ப மண்டலம் இருக்கீங்களே. அப்போ பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். இப்போ நீங்கள் யாரோடு சேர்ந்து நாற்றம் அடிக்கிறீங்க? யாரோட சேர்ந்து நீங்கள் நாற்றம் அடிச்சுட்டு இருக்கீங்க? பாஜகவுடைய ஐடியாலஜியை அப்படியே பின்தொடரக்கூடிய தாவேகாவோட சேர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களிடம் நீங்கள் அம்பலப்பட்டு போயிருக்கீங்க. கம்யூனிஸ்டும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரிங்களா? சும்மா மேம்போக்கா கண்டிப்பது அல்ல, உடச்சி பேசணும். தாவேகா ஒரு பாஜகவுடைய ஆட்கள் தான். நீங்கள் ஆதாரம் நிறையா இருக்குது, எடுத்து சொல்லிகிட்டே இருக்கலாம். இல்லை, இப்போ உச்சபட்சமாக என்னென்னா ஈடிங்கிறது யார் பின்புலத்தில் இயங்கிறது, அது எப்படி இயங்கிறது, இந்தியா முழுக்க அது எப்படி பயன்படுத்தப்படுதுங்கிற விவரம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்னைக்கு இப்போ ஈடியும் கிட்டத்தட்ட தாவேகா எம்எல்ஏகளிடம் திமுகவுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுத்து உள்ள வந்த பிறகு, அது சூமட்டாவை எடுத்த பிறகு நிலைப்பாடுகள் என்னங்கிறது கேள்வி ரொம்ப கவனிக்கப்பட்ட விஷயம். இதுவரை அதிமுக எம்எல்ஏக்கள் வீட்டுகளுக்கு யார் வீட்டுக்கு ஈடி போல, தாவேகாவுடைய பனையூர் அலுவலகத்துக்கு போகல, புஷி ஆனந்தோ ஆதவ அர்ஜுனாவோ யார் மீதும் அந்த ஈடி எந்த விதமான பார்வை கூட திரும்ப பண்ணல. அப்போ யார் கையில் இருக்கு? பாஜகவும் தாவேகாவும் இணைந்து திமுகவை அழிப்பதற்கான வேலையை தொடங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். தேர்தல் அதான் நான் சொல்கிறேன்ல, அந்த ஈடி அந்த கரூர் மேட்டில் ஈடி விசாரணைக்கு போயிட்டு வந்தார்ல, அங்கே உள்ளே இருந்து வெளியே வரும்போதே விஜயுடைய ஆக்டிவிஸ்ட் உங்களுக்கு தெரியலையா? சாமானியர்கள் கூட சொன்னானே ஏதோ நடக்க போகுது தமிழ்நாட்டில், ஏதோ ஒரு தவறு நடக்க போகுது அப்படின்னு அப்பயே சமூக ஊடகங்களில் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. அப்போ கரூர் மேட்டில் விஜய் பேசக்கூடிய பேச்செல்லாம் திமுக கூட்டணியில் இருந்த இந்த இவர்களெல்லாம் கண்டிக்கிறார்களா? வெளிப்படையா அதாவது சொல்லியிருக்காரு, திருடனே வந்து அயோத்தியிலிருந்து கரூர் வரைக்கும் திருடனே வந்து திருடன் கத்திக்கிட்டு இருக்கான்னு. இன்னைக்கு எவ்வளவு வெளிப்படையா கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தே எதிர்ப்பு குரல் வருகிறது. அப்ப நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள பெரும்பாலான உறுப்பினர்கள் 2ஆம் கட்டத்தவர்கள் உண்மையா பேசியிருக்கு. டிவிக்கு எதிராக இல்லைங்க, உண்மை என்ன ஃபேக்டோ அதை பேசுறாங்க. பாஜகவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை பேசுறாங்க. ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலைமைக்கு தெரிய மாட்டேங்குது? அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி யாருடைய தலைமையில் இயங்குறீங்க? பார்ப்பனருடைய தலைமையில் இயங்குறீங்களா? பார்ப்பனியத்தின் தலைமையில் இயங்குறீங்களா? ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியை தேய்மானம் அடைய வைக்கிறீங்க? இந்தியா முழுவதும் தேய்மானம் அடைய வைக்கிறீங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேய்மானம் ஆகுவதற்குரிய சூழலையே உருவாக்குறீங்க. எதிர்த்து நில்லுங்க. நீங்க திமுகவோட போய் சேருங்கன்னு நான் சொல்ல வரல. தாவேகாவை நீங்க எதிர்த்து நில்லுங்க. தாவேகுடைய அயோக்கியத்தனங்களை, தாவேகாவுடைய மக்கள் விரோத போக்குகளை மக்கள்கிட்ட அமலப்படுத்துங்க. நீங்க தனித்து நில்லுங்க. உங்களை மக்கள் மதிப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவானவர்கள், அரசியல் புரிந்தவர்கள். புரியுது. அப்ப கம்யூனிஸ்டுகள் உங்களுடைய பங்களிப்பு என்ன? மக்கள்கிட்ட நீங்க அம்பலப்படுத்துவது உங்கள் கடமை. செய்யணும்ல. ஓகே, காலதாமதமாக முடிவெடுத்திருந்தா கூட ஒரு முடிவை அறிவித்திருப்பது என்பது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இதில் இன்னொரு விஷயம் பேசும்போது இல்லை, அது ஒரு நிரந்தரமான முடிவு இல்லைங்க, தனித்து நிற்போம்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா? கூட்டணியிலிருந்து வெளியிலிருந்து ஆதரவு தரணும்னு சொன்னோம்ல, அதுலேருந்து விளக்கல. அதுவும் விரைவில் அவங்களுக்கு தேவையான எம்எல்ஏக்கள் நிறைய பிடிங்கி அந்த அறிவிப்பு விரைவில் வரலாம்ல. அதெல்லாம் ஏன் யோசிப்பானே? காலம் கடந்து தான் வரும். காலம் கடந்தாலும் முடிவு பண்ணிட்டா மக்களுடைய எதிர்ப்புக்கு பிறகு மாறக்கூடாது. இப்ப பாமக உள்ள வருது, விசிக வெளியே போகுதுங்கிற ஒரு பார்வை போயிட்டு இருக்கு. அதை விட்டு தாவேக்காவுக்குள்ள பாமக உள்ள வருது, விசிக இல்ல, அது கற்பனையான வாதங்க. அது கற்பனையான ஆச்சரியமா இல்ல, அது நடக்காதான் இல்ல, அதற்கான வாய்ப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன், இல்ல அதுக்கான வாய்ப்பு டிவிக்கு அவ்வளவு யோக்கியமான கட்சி இல்ல. அத பாமக ஏன் உள்ள வராதுங்கிறீங்க நீங்க? அதாவது கொள்கை ரீதியாக பாமகவை விலக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு தாவேகாக்கு இல்ல. நம்ம என்ன சொல்றோம்னா, திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா, திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகளை, கம்யூனிஸ்டுகளை ஏமாற்றி, பச்சை பிள்ளை மாதிரி ஏமாற்றி கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கப்பான்னு அவங்க ஒரு ஐடியா அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த அசைன்மெண்ட்ல தான் இங்க நிக்கிறாங்க. அதுவும் உடம்புற மாதிரி போய்கிட்டு இல்லப்ப இல்ல, எப்படி இப்போ உடம்புற மாதிரி போய்கிட்டு இருக்குல்ல? அதான் இல்ல இவங்க இப்ப எடுக்கிற ஸ்டாண்டு கூட அது எதிராக போதா இல்லையா? திருமாவளவன் இப்போ வரைக்கும் திரும்ப விஜயனுடைய நடவடிக்கையை கண்டிச்சு பேசியிருக்காரா? கிட்டத்தட்ட அவர் நெருங்கி தான் நிற்கிறாரு. அதனால பாமக உள்ள வருவதற்கான வாய்ப்பு என்பது சும்மா ஒரு கற்பனையான வாதம். அதுக்கு நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா திமுக வீழ்த்துவதற்கு விஜய்க்கு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கற்பனைக்கு வேலையே இல்லைங்க, எது வேணா எதுவும் நடக்கலாம். நம்ம இல்ல, இப்ப நமக்கு கிடைச்ச தகவல் படி என்னன்னா, பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா, திமுகவுடைய நகல் போல் செயல்பட வேண்டும்.
அதிமுக நாங்கள் காலி பண்ணிட்டோம், நீ திமுக காலி பண்ணுறது உன்னை வச்சிருக்கிறோம். இப்போ அண்ணாமலை வி த லீடர்ஸ் நாங்கள் அண்ணாமலை கொண்டு வந்துட்டோம்ப்பா, நீயும் அண்ணாமலையுடைய ஸ்பீச்சை கவனிச்சிங்களா? ஒரு சாஃப்ட் கார்னர் பண்ணுறாங்க டிவிக்கு மேலே அப்படியே ஒரு சாஃப்ட் கார்னர் பண்ணியிருக்காரு. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம், அவங்கள நீங்கள் பதற விடக்கூடாது, அவங்களாம் புதுசு இப்போ தான் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க பழகுவாங்க, அதனால் உடனே நம்ம அவங்களை எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட் கார்னர். இப்போ ஏன் சீமான் மௌனமாக இருக்கிறாரு? வருவார், சீமான் வருவார், ஸ்ரீனுக்கு வருவார். இங்கே தமிழ்நாட்டு அரசியலை கடுமை எதிர்த்துட்டு இருக்காரு. இல்லை, தமிழ்நாட்டு அரசியலை அது சாட்டை திருமுறை எதிர்க்காரு, சீமான் எதிர்க்கல. நீங்க அந்த 3 அங்கங்க ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு விஜய், சீமான், அண்ணாமலை இப்படி இந்த முக்கோண அரசியலை நிறுத்தணும் அப்படிங்கிறது பாஜகவோட அச்சீவ்மெண்ட். இதற்கான முயற்சியில ஈடுபடுவாங்க. விஜய் எதிர்ப்பதற்கு சீமானை பயன்படுத்துவார்கள், விஜய் சாப்ட்கார்னரா பேசுவதற்கு அண்ணாமலை பயன்படுத்துவார்கள். இந்த முக்கோண காதல் பாஜக உடைய அசைன்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதை செய்கிறார். இதில் இன்னொரு விஷயம் பேசும் போல மாதிரி இருக்குது. இந்த கை கொடுக்குற விஷயம், ஒரு பெண் வந்து கை கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அவர் கை கொடுக்கல, ஒரு பாதுகாவலர் வந்து அதான் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தீப்பந்தம் எடுத்து தீண்டாமையை கொளுத்துன்னு சொல்லி பாட்டு பாடினவர் அவர். லயோனமணியை சொல்றீங்களா? லயோனமணி அதான் சொன்னார். அதாங்க தீப்பந்தம் சரி இல்லாத ஊரில் என் பேரன் தீப்பந்தம் அப்படி பாட்டு. இந்த பாட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவர் இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய இந்த கருத்தெல்லாம் வரப்போகுது. சரிங்களா? கூடிய விரைவில் இந்த கருத்தெல்லாம் வந்துடும். வாடி 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 கைப்படாத சீடி இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் எப்படிங்க ஒரு சும்மா இருங்க. அதான் அப்புறம் மன சொன்ன அந்த தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து அப்படின்றலாம் பேசக்கூடிய விஜய் சினிமாவில் தான் டைலாக் பேசுவார். நிஜத்தில் விஜய் என்பது வேறு. இன்னும் நிறைய விஜய் அம்பலப்படுவார். இன்னைக்கு ஒரு தொழிலாளியை கை கொடுக்கும்போது கை கொடுக்கறதுக்கு அவர் கை மனசு வரல. ஆனால் அதே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவரை வந்து கட்டி பிடிக்கிறார். ஒரு நடந்திருக்கேன் இன்னைக்கு. அதான் சொல்றேன், ஒரு மருத்துவர் கட்டி பிடிச்சிருக்காரு, கட்டி பிடிச்சிருக்காரு. மருத்துவர்ன்றது கொஞ்சம் நீட்டா இருப்பாரு, சென்ட் அடிச்சுட்டு வந்திருப்பாரு. அது தொழிலாளி. சரிங்களா? சினேகாவை கட்டி பிடிப்பாரு அவரை பார்க்க வரும்போது, சிம்ரனை கட்டி பிடிப்பாரு, மருத்துவரை கட்டி பிடிக்கிறாரு, அந்த நடிகைகளெல்லாம் கட்டி பிடிச்சி போட்டோ எடுக்கிறாரு. ஒரு பெண்ணிடம் ஒரு தொழிலாளிங்க, அந்த பொண்ணு ஒரு தொழிலாளி, கை கொடுக்கணும்னு விரும்புறாங்க. கை கொடுக்கறது என்ன பிரச்சனை அவருக்கு? இவர் கை கொடுக்க மறுக்கிறாரு. உடனே கூட இருக்கிற ஒருத்தர் வந்து அவருடைய பிஏ வந்து தடுக்கிறாரு, என்னமோ பேசி தடுக்கிறாரு. அப்போ வெளிப்படையான திண்ணம். இதுதான் விஜயோட உண்மையான முகம். சரிங்களா? இந்த நடிப்பு, இந்த எம்ஜிஆர் இப்படி கிளவியை கட்டி பிடிக்கிறது, அப்படி கொஞ்சிறது, கிளவியை கட்டி பிடிச்சாரு, அதுதாங்க சொல்றோம். அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு கிளவி கட்டி பிடிக்கிற ஒரு கிளவி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப இதுல தெரிஞ்சிருச்சுல. இப்ப அதை வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னு சொல்றேன், எம்ஜிஆரை பொறுத்தளவுல அவர் மேல 1000 விமர்சனம் வைங்க. சாதாரண கிளவிகளை, வயசான கிளவிகள், அது விளிம்புநிலை மக்களோட கிளவிகளை உண்மையிலேயே ஆரத்தில் இருக்கிறா, கட்டி பிடிச்சிருக்கிறார், நடந்திருக்கிறது. அது மிஸ்ஸிங். இது கவர்ச்சி. அது ரைட்டோ தப்போ ஆனா செஞ்சிருக்காருன்ற கவர்ச்சி. சரிங்களா? இந்த கவர்ச்சியை இனி விஜயும் செய்வார். ஏன்னா இன்னைக்கு அம்பலப்பட்டாரு. ஒரு பெண் கை கொடுக்கும்போது கை கொடுக்க மறுத்தது அம்பலப்பட்டு போயிருக்காரு. நிச்சயமா இனிமேல் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளவி ரெடி பண்ணிடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆள் ரெடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லா வாசனை சென்ட் எல்லாம் கொடுத்து கை கொடுக்குறது, கட்டி பிடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுருவாரு. இனிமேல் நடிக்க ஆரம்பிச்சுருவாரு. குளிக்க வச்சு சுத்தம் பிடிச்சி கொண்டாடுறாங்க. இப்போ நீங்கள் பாஜகவுடைய அரசியல் தாங்க விஜய் செஞ்சுருக்காரு. சரிங்களா? அவங்க என்ன செய்வாங்கன்னா, தலித் வீட்டை சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க, இலையை கொண்டு வந்துடுவாங்க, இட்லி கொண்டு வந்துடுவாங்க, தோசையை கொண்டு வந்துடுவாங்க, குழம்பு கொண்டு வந்துடுவாங்க, எல்லாம் கொண்டு வந்து விரிச்சு வச்சு சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா? அந்த அரசியலை தான் விஜய் ஃபாலோ பண்ணுறாரு. சரிங்களா? இதை தான் விஜய்க்கும் மோடிக்கு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அவரும் பொண்டாட்டி விட்டுட்டு வந்திருக்காரு, இவரும் பொண்டாட்டி விட்டு வந்திருக்காரு. சரிங்களா? அவரும் பொய் பேசுகிறாரு, இவரும் பொய் பேசுகிறார். பொய் மட்டும்தான் பேசுகிறாரு. அவரும் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுல, இவரும் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுல. சரிங்களா? அங்கே அவர் அயோத்தியில் தினம் பண்ணுவார், இங்கே கரூரில் அவர் அயோத்தி தினம் பண்ணுவார். அவர் அயோத்தியில் யார் மேலே குற்றச்சாட்டு வைக்கணுமோ இஸ்லாமியர்கள் மேலே தான் குற்றச்சாட்டு வைப்பார். சரிங்களா? வேறு எதுவும் வேலை செய்ய மாட்டார். இங்கே ஒரு திமுக நேருவை குறைச்சுவார், இங்கே திமுக குறைச்சுவார். என்ன 2 பேருக்கு வேறுபாடு இருக்குன்றீங்க? 2 பேருக்கும் டைரக்டர் ஒருத்தர் தான். என்ன சொல்றீங்க? இந்த 2 நடிகர்களுக்கும், விஜய் என்ற நடிகருக்கும் மோடி என்ற நடிகருக்கும் டைரக்டர் ஒருத்தர் தான். சரிங்களா? அந்த டைரக்டர் மூலமாக தான் இங்கே எல்லாம் நடக்குது. சரிங்களா? முழுக்க பாஜகவுடைய அசைன்மெண்ட் தான் தாவேகா. விஜய் இன்னொரு மோடி தான். இது கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயம் உணர்வாங்க. கம்யூனிஸ்டுகளும் உணர்வார்கள். திருமாவளவன் உணர்ந்தாலும் உணராதது போல் நடிப்பார். வைகோவுக்கு வேற வேலை இல்லை. ஒருவேளை எல்லாம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. மக்கள்கிட்ட இருந்து அழுத்தம் வரணும். அது எந்த அழுத்தமோ இந்த 3 பேருமே வெளியேறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டு பிரகாசமா தெரியுது. ஆனா இப்ப இவங்கெல்லாம் இது வந்து உட்கட்சி முடிவுன்னு ஏமாத்திட்டு இருக்காங்களே மக்களை. இது உட்கட்சி முடிவுன்றாங்களே.
மெல்ல 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 விடுதலை சிறுத்தைகள் தோழர்களிடம் திமுகவை அந்நியப்படுத்துகிற விதமாக மெல்ல மெல்ல இப்போ தான் திருமாவளவன் நகட்டுறாரு. வாட்ஸ்அப் செய்தியெல்லாம் பேசிகிட்டு இருக்காருங்க. சீமான் பொது வேட்பாளர்னு ஒரு வந்து வாட்ஸ்அப் செய்தி, அதை ஊடகங்கள் பேசி பெருசுப்படுத்தினாங்க. அது திமுகலேருந்து வந்த அறிவிப்பு அல்ல, திமுக கூட்டணி கட்சியிலிருந்து வர அறிவிப்பு அல்ல. ஆனால் இதை இன்னைக்கு வந்து மேடையில் பேசி தொண்டர்கள் மத்தியில் திமுக மீது ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இன்னைக்கு திருமாவளவன் கிளப்பிக்கிட்டு இருக்காரு. ஒரு புறம் வைகோ, இன்னொரு புறம் திருமாவளவன் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் மக்களிடமிருந்து எதிர்ப்பு அப்படி வரும்போது தான் இந்த தாவேகா கூட்டணியிலிருந்து இவர்கள் வெளியே வருவார்கள். முதல்ல தாவேகா ஒரு பாஜக என்பதை நான் மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டியது தேவை இருக்கு. ஓகே, உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேர ஒதுக்கிறது.